ஹாய் ஹலோடா. ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல அவ்வளோ பெரிய மாப்பிள்ளை மேலே. ஓகேடா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு தயங்க தாண்டா. உங்களை பார்க்கணும் பைக்கில் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாரு, நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து கண்டினியூடா. உங்கள் கபோர்டையும் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கீழே ஒரு ஷர்ட் தாண்டா இருக்குது. அந்த ஷர்ட்டை எடுக்கிறீங்க. உங்கள் கண்ணு ரொம்ப கலங்குது. உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. எங்க இருக்க? ப்ளீஸ், என்னால முடியல. ஒரு நாளும் என்னால முடியலடா. அந்த ஷர்ட்டை ஹக் பண்ணி அழுகுறீங்க. அவரோட ஸ்மெல் தான் உங்கள் செஸ்டில் வச்சுக்கிறீங்கடா. அப்படி உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தனியாக வருது. அண்ணி, அண்ணி, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது தயங்கோட சிஸ்டர் அப்படின்ட்டு. நீங்களும் அந்த ட்ரெஸ் எடுத்து கபோர்டுக்குள்ள வச்சுட்டு தாண்டா ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன நீ அழுதுங்களா? என்னாச்சு? நான் எதுக்கு அழுகிறேன்னு உனக்கு தெரியாதுல்ல அண்ணி. எதுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் உனக்கு முன்னாடியே தெரியும்ல அண்ணி. நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலை. உனக்கு எப்படி புரியும்? நீயும் அண்ணனும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணீங்க. அண்ணி, என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அண்ணி. அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஏன் அண்ணனோட அண்ணி, ஏன் அண்ணனோட அண்ணின்னு சொன்னேன்ல, அது மாதிரியே உன்னோட அண்ணனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும்ல இப்படியெல்லாம் நடக்கும்னு. ஐயோ அண்ணி, அப்படிலாம் இல்லை, போய் சொல்லாத. எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கை எப்படி ஆகிக்கிட்டீங்கல்ல அண்ணி. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை அண்ணி, நான் சொல்றது கேளு. எதுவும் இது கூட பேசாது அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சத்தியமா எனக்கு ஜெஃபர் அண்ணாவும் ரொம்ப பிடிக்கும். என் அண்ணாவை கூட ஜெஃபர் அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன் என்னோட அண்ணின்னு. மற்றபடி என் அண்ணாவை சேர்த்து சொல்லல அண்ணி. நம்புங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் ஜெஃபர் அண்ணாவை என் அண்ணாவாக தான் பார்க்குறேன். அதனால தான் நான் அன்னைக்கு கூட என்னோட அண்ணாவோட அண்ணின்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவள் அழுகிறாடா. ரொம்ப அழுகிறா. உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, அழுகாது அண்ணி, நம்புங்க அண்ணி. சத்தியமா அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறா. சரி அழுகாத, நான் நம்புறேன். அழுகாதம்மா. அவள் ஃபேஸ் தானே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாரி. நான் தான் இல்லை அண்ணி. உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல. ஆனால் சத்தியமாக என் அண்ணன் அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அண்ணி. தயாங்கோட அம்மா தான்டா டோர் நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு நீங்களும் உங்கள் கண்ணை தொடச்சிக்கிறீங்க, அவளுக்கு கண்ணை தொடச்சி விட்றீங்கடா. ஏய் வாண்டு, இங்கே என்னடி பண்ணுற? நான் காஃபி கொடுத்துட்டு கீழே வர சொன்னேன்ல. அம்மா, அது அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தேம்மா. நீங்களும் உங்கள் அத்தையை பார்க்குறீங்கடா. ஓ அப்படியா? என்ன இன்னும் காஃபி குடிக்கலையா என்ன? அப்படியே இருக்கு. ஏன் உங்கள் ரெண்டு ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? இல்லைத்த, அது இல்லைம்மா, அன்னி கண்ணில் தூசி பட்டுருச்சு. அதான் ஊதி விட்டனா அவங்க கண்ணு கலங்கிச்சு. அவங்க அழுகிற மாதிரி இருந்தனால எனக்கும் அழுக வந்துருச்சுமா. தான் நல்ல அண்ணி, நல்ல நாத்தனா. குடும்பம் அப்படி இருக்கும். என்னம்மா, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்ன குறைச்ச? ஒன்றும் குறைச்சல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அண்ணா வந்துடுவான். அவனை கூட்டிக்கிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போ. அம்மா, அவன் வரமாட்டாம்மா. இதெல்லாம் வருவான், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு தேங்கோட அம்மாவும் கீழே போகிறாங்க. அப்புறம் ஏன் நீங்களும் பார்க்குறீங்க, மாடியில் துணிக்காய வச்சுருக்கேம்மா, அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏக்குள்ளே வந்து அம்மா, இப்படி தான் உன் பொண்ணை பார்த்து சொல்லுவியா? ஆமாடி, நல்ல குட்டை கத்திரிக்காமல் இருந்துக்கிட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டேற. உன் பையனை மட்டும் சொல்லாத, என்னை மட்டும் சொல்லு. ஒயன் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குடா, அதை மட்டும் பாரு. அத்தை சீக்கிரம் வந்துடுறேன். ம் சரிங்க அத்தை. ஏய், அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறி. அம்மா, நீ சொல்லவே வேணாம், அண்ணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறாடா. உங்கள் அத்தை தான் மேலே டெரஸ்க்கு போயிடுறாங்க. நீங்களும் எங்களோட சிஸ்டர் இருந்தாண்டா ஒரு மாதிரி காஃபி குடிச்சிட்டே கீழே நடந்து போகிறீங்க. நீங்களும் கிச்சனில் தாண்டா குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, சாப்பாடு ஸ்மெல்லே. நீங்களும் ஃப்ரிட்ஜை திறந்து நெல்லிக்காய் தாண்டா ஒரு மாதிரி வாயில் கடிச்சிக்கிறீங்க.
என்ன நீ உங்களுக்கு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்குமா என்ன? என் அண்ணாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவளை பார்க்குறீங்க. சாரி அண்ணி. அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏன்னா முறைச்சிருப்பீங்க. உங்களுக்கு அவள் ஹெல்ப் பண்ணுறாடா. இப்போ காலிங் பெல் டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் ஒரு மாதிரி அங்கே வெளியில் தான் பார்க்குறீங்க. வெயிட் பண்ணுங்க அண்ணி, அண்ணா தான் வந்திருப்பான் அப்படின்ட்டு அவளும் போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணுறாடா. அப்பா என்ன மணி 6:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டீங்க? இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு அதான். எங்க அம்மா? இல்லைப்பா, அம்மா மாடியில் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. தயாங் அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான்னு அம்மா சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அவரும் அந்த ரூமுக்கு போயிடுறாரா, அதாவது அவரோட ரூமுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா கொண்டாந்த திங்ஸ்லாம் தான்டா அவள் எடுத்து வாங்கிட்டு போகிறான். என்னங்க இப்போ தான் வந்தீங்களா என்ன? இப்போதாம்மா வந்தேன். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் ஒர்க் தான், அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரி ஓயனுங்க, அவள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா அதுக்குள்ளேயும் இவ்வளோலாம், அதுக்குள்ளே இதுக்கு வெள்ள சொல்லுறேன். இல்லைங்க, துணி காய எடுக்க போனேன், அதான் சரி எதுவும் தீஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவளை பார்த்துக்க சொன்னேன். இந்த போகிறீங்க அப்படின்ட்டு தயங்கோட அம்மாவும் தாண்டா வெளியில் போகிறாங்க. நீங்கள் தாண்டா ஒரு மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா தயங் தாண்டா கிச்சனுக்குள்ளே மெதுவாக போய்கிட்டு இருக்கான். ஐயோ, இவன் எதுக்கு போய்கிட்டு இருக்கான்? தயாங்கோட சிஸ்டர் தாண்டா. அவங்க அப்பா வந்திருப்பாங்க, டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான், லாக் பண்ணாமல் வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே தயாங்க வந்திருப்பாராம். கிச்சனில் தான் அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு வந்திருப்பான். பார்த்தா இங்கே நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி பார்க்குறான்டா, யாருமே இல்லை. கிச்சனுக்குள்ளே தாண்டா பைய போகிறான். இப்போ தான் தயாங்கோட அம்மா அவங்க ரூம்லேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. தயாங் தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஏ பொண்ணாட்டி, சும்மா பட்டக்கோழி மாதிரி இருக்கடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு தாண்டா உங்களை ஹக் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு பயமாயிருச்சு. உங்கள் கையில் வச்சுருந்தது அப்படியே டப்புன்னு கீழே போட்டுறீங்க. ஏ பொண்டாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி விட்றீங்க. பக்கத்தில் சிங்க் இருக்கும்டா, அதில் போய் செம்மையாக வாமிட் பண்ணுறீங்க. என்னாச்சுடி? அப்போ தயாங்கோட அம்மா தானே அந்த சவுண்டு கேட்டு உள்ளே வந்திருப்பாங்க. தயாங் என்னடா பண்ணுற? அதுக்கிட்ட வாமிட் பண்ணுறான். அம்மா அது ஏன் ஒயன் என்னாச்சு? அம்மா வாமிட். டீ தள்ளுடா. டீ ஸ்மெல்லு வருது, டருமா மாடே. குளிக்கலையே தயாங், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. அம்மா நான் அது போடா, அதான் வாமிட் பண்ணுறா. அம்மா பொண்ணாட்டி, உங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுது. தயாங்க புரியுது நீங்கள் எதுக்கு வாமிட் பண்ணுறீங்கன்ட்டு. உங்களையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தயாங் இங்கே என்ன நிற்கிற? போய் ப்ரெஷ் பண்ணிட்டு குளி. ட்ரிங்க்ஸோட அப்படியே இருக்குது. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், போடா. தயாங்க உங்களை பார்த்துட்டு அவரும் ரூமுக்கு போயிடுறாரா. என்னாச்சுமா? ஒன்று அத்தை, ஒன்றும் இல்லை. உங்களால் நிற்க கூட முடியல, அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. அம்மா அன்னைக்கு என்னாச்சு? அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு பயமா இருக்குடா, ஒரு மாதிரி கைகாலெலாம் ஷிவர் ஆகுது. என்ன ஒன்றும் இல்லைடா, பயப்படாத, ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபேஸில் தண்ணி வச்சு தாண்டா தொடச்சி விட்றாங்கடா. இந்த சைடு தயாங்னால தாண்டா முடியல, உனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. தயாங், எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு, ஆனால் பொண்டாட்டி மாசமா இருக்காளே. உன் பிள்ளைக்கு வேற அப்பனா இருக்கா, அம்மாவா இருக்கா. வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், சாவமணி ஊதிடுவாங்க. தயா என்னடா பண்ணுறது? பைத்தியம் பிடிக்குதே. நான் சொல்லி சமாளிக்கிறேன் தள்ளியே. அவனும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். அவனுக்கு புறம் மண்டைகளை புறம் போட்டு கொட்டச்சலாக இருக்கு. ஏதாவது கேன்டீன் தான் எடுத்துட்டு வாடி. அம்மா எடுத்துட்டு வா. அவளும் எடுக்க போறாடா. உங்கள் அத்தை தான் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி தொடச்சி விட்றாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. வாமிட் பண்ணி பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் அத்தை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தயாங் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றனால அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் நீங்கள் வாமிட் பண்ணீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியாது. அவளும் கேன்டீன் எடுத்து வந்துடுறாடா. அதை எடுத்து தான் உங்கள் அத்தை பிரித்து உங்கள் வாயிலே வச்சுட்றாங்க. நீங்கள் வேணான்றீங்க. சாப்பிட்டுமா, வாமிட் வராது அப்படின்றாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நெல்லிக்காய் இருக்கேட்ரி. சரிம்மா அப்படின்ட்டு அவளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. உங்கள் ஹேண்டில் தானே கொடுக்குறா. நீங்களும் ஒரு மாதிரி மிட்டாய் சாப்பிட்றீங்க, நெல்லிக்காவும் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், உங்கள் கண்ணு கலங்குது. சாரிம்மா, அது நேற்று என்னன்னு தெரிலம்மா, என் பையன் குடிக்கலாம் மாட்டாம்மா. நேற்று என்னன்னு தெரில, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு வந்துட்டான், அதுதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி என் பையன் குடிகாரெல்லாம் இல்லைம்மா.
நேற்று ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தனால குடிச்சிட்டான் அப்படின்னு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. அது இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அம்மா என்னை சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போங்க. தயாங்கோட அப்பா தாண்டா ஹாலுக்கு வந்திருப்பாங்க. என்ன யாருமே இல்லை. டேவோட அம்மாவை தான் கூப்பிடுறாங்க. உங்கள் அப்பா கூப்பிடுறாரு. எந்திரிடா, இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே தயாங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. இப்படி அவன் குடிச்சிட்டு வந்தான்னு தெரிஞ்சா அவ்வளோதான். உங்களையும் மெதுவாக தூக்குறாங்கடா. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்ன இந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் வாடகை இப்படி மயங்குறா, இப்படி வாமிட் பண்ணுறாளே. தயாங்க வரட்டும், உன்னை வந்து இன்னைக்கு வெளுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்களையும் அந்த கிச்சன் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு தாண்டா உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அண்ணியை பார்த்துக்கடி, கொஞ்சம் சரியானும் அவள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு தயாங்கோட அம்மாவும் வெளியில் போயிடுறாங்க. என்னங்க, என்ன யாருமே இல்லை? அது ஒன்றும் இல்லைங்க, கிச்சனில். சரி தயாங்க வந்துட்டானா? இப்போதாங்க வந்தான், ரூமுக்கு போயிருக்கான். அவரும் ஹாலில் உட்காந்தாண்டா ஒரு மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தயாங்கோட அம்மா தாண்டா ஃபுட்டெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. தயாங்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தான் வர்றான். அவங்க அம்மாவை பார்க்குறான், அவங்க அப்பாவையும் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க அம்மா எதுவும் சொல்லலை. அம்மா என் பொண்டாட்டி அவள் உள்ளதான் இருக்கா. தயாங்கோட அப்பா தாண்டா தயாங்க பார்க்குறாரு. அவங்க அப்பா பார்க்கணுன்னு கீழே ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிறான். தயாங் கீழே வடா. அவனும் கீழே வர்றான். அவங்க அப்பாவுக்கு முன்னாடி தாண்டா நிற்கிறான். தயாங், நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாமல் பண்ணியான்னு எனக்கு தெரியல. காலேஜ் கூட முடிக்கலை, அதுக்குள்ளே கெட்டுக்கு கல்யாணம் ஒன்று குறைச்சல். எல்லாம் உன் அம்மா கொடுத்த செல்லம் தானே இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. உன் சேட்டத்தனம் வாழத்தனத்தெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்க. அப்புறம் தயாங், இன்னும் 1 இயருக்கு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. உனக்கே தெரியும் உன் மாமனார் யாருன்னு. ப்ரொஃபஸர்டா, பார்த்து நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எங்க அமைதியாக கேட்குறான்டா. எல்லாம் உங்கள் காதுக்குள்ளே நல்லாவே கேட்குது. கண்ணு அப்படி கலங்குது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் படித்தா என்ன படிக்கலைன்னா என்ன அப்படின்னு சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோதான். தயாங்கோட அம்மா பார்த்தாண்டா. பேசாமல் ஓயன் காலேஜ் முடிச்சிட்டால? ஆமாங்க, அவளுக்கு எல்லாம் தெரியும். பேசாமல் அவளை தயாங்க்கு டீச் பண்ண சொல்லலாம். தயாங், தெரியாத உன் பொண்டாட்டி கேட்டு தெரிஞ்சுக்க. பொண்டாட்டி காலேஜ்லாம் முடிச்சிருக்கா. பாவிகளா, யோ நீலாம் அப்பனாயா? தயாங் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா தான்டா தயாங்க பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னம்மா புருஷன் என் பொண்டாட்டிய படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணாலவே சிக்னல் கொடுக்குறாரு. என் பொண்டாட்டிய அம்மா வாக்குறது எப்படின்னு லாஸ் போனால் கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு புள்ள கல்யாணம் பண்ணிட்டானே, அடுத்து நம்ம பேரம்பேத்தி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லாமல் போய் என் பொண்டாட்டிய போய் படிக்கவா. அவ கூட படுத்து எப்படி பிள்ளை பார்க்கணும்னு தெரிஞ்சா கூட நல்லா சீக்கிரமா எடுத்து கொடுத்துருவையா. ஆனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. தயாங், அதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ணுற? ஆல்ரெடி தான் உன் செல்ல குட்டி உன் பொண்டாட்டி ஒருத்தில் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? நீ படிடா. நீ படித்து முடிக்கிறதுல நீ அப்பனாயிருவ. அப்புறம் என் பிள்ளையும் நானும் காலேஜுக்கு போக வேண்டியதான். என் பிள்ளை ஸ்கூல் போவான், நான் காலேஜ் முடிப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாவை பார்க்குறாரு. என்ன தயாங் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி உன் பொண்ணுகிட்ட கேட்டு படிக்கிற வழியை பாரு. சரிங்கப்பா. தயாங்கோட அம்மா தான்டா. என்ன நம்ம பிள்ளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்து சிரிக்கிறான். டேய் என்னடா? ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாரு. டேய் போய் சொல்லாமல் சொல்லு, உன்னை பார்த்தா நீ ஏதோ ஒன்று வச்சிருக்க அப்படின்னு பல்ல காட்டுறாரா. டேவோட அப்பா தாண்டா. எங்க ஓயன்? அவ கிச்சனில் இருக்காங்க, கூட்டிகிட்டு வா. எதுக்குங்க? கூட்டிகிட்டு வாடி. டேவோட அம்மாவும் தாண்டா கிச்சனுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஓகே நார்மலாக தான் இருக்கீங்க. ஒயன், நீங்களும் பார்க்குறீங்க, வெளில வாமா, உன் மாமா கூப்பிட்றாங்க. அது எதுக்கு தெரில, வாமா. நீங்களே எந்திரிச்சு வரீங்கடா. டேவோட சிஸ்டர் உங்கள் ஹேண்டை தான் பிடிச்சிருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுவும் விழுந்துருவீங்களோ அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஓகே நார்மலாக தான் இருக்கீங்க, நீங்களே வெளியில் வர்றீங்க. டே உங்களையே தாண்டா வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி தான் இருக்கீங்க. டேவோட அப்பா தாண்டா உங்கள்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே பாருமா ஓயன், என் பையன் தப்பு பண்ணிட்டான் தான். உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ
அவ்வளோக்கு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குமா. இந்த மாதிரி என் பையன் ஒன்று பண்ணிட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. நீ இங்கே உங்கள் வீட்டில் எப்படி இருப்பியோ அது மாதிரி இங்கே இருக்கலாமா. நீ பயப்படாத. எதாக இருந்தாலும் உன் மனசில் எது பட்டுதோ அதை என்கிட்ட நீ சொல்லலாமா. தயங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, என்னோட பையன் செகண்ட் இயர் படிக்கிறான். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் போகிறான். என் பையன் நல்லா படிப்பான் தான், ஆனால் கொஞ்சம் விளையாட்டு பையன். உன் புருஷனை நீ எவ்வளோ திட்டுவியோ அடிப்பியோ என்ன வேணால் பண்ணுமா, ஆனால் என் பையன் இந்த தேர்ட் இயர் முடிக்கணும். சில காலி பசங்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊத்தடிச்சுக்கிட்டு திரியிறான். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க அம்மாவுக்கு டிமிக்கி கொடுக்குற மாதிரி உனக்கு டிமிக்கி கொடுத்துடாம உன் புருஷனை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரா. நீங்கள் எதுவுமே பேசலை. தயானோட சிஸ்டர் தான்டா. ஆமாம், நீ யானே ரொம்ப சேட்டக்கிற பையன்தான். அவனை எப்படியாவது மாற்றிடுங்க. இன்னும் பொல்லாம் அடிப்பான். நீ மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவான். அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்காண்டி சேர்த்து அடிச்சிருங்க நீ அப்படின்ட்டு அவ சொல்கிறா சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டே தானே இருக்கீங்க. தயாங்கோட கண்ணு தான்டா உங்களையே தான் பார்க்குது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட அங்கே யார் இருக்கா என்னன்னு எதுவுமே பார்க்கல. தயாங்கோட அம்மா தான்டா. தயாங், என்னம்மா உன் தங்கச்சியை மால் வரைக்கும் கூட்டி போடா. எதுக்கும்மா? அவளோட யூனிஃபார்ம் கிழிஞ்சிருச்சுடா, அதான் நாளைக்கு ட்ரெஸ் இருந்தால் தான் கிளாஸ்க்கே போவோம் அப்படின்னு சொல்கிறா. கூட்டிகிட்டு போடா. அம்மா என்னால் முடியாது அப்படின்னு கண்ணால் சொல்கிறாரு. தயாங்கோட அப்பா தான்டா. என்னாச்சு? இல்லைங்க, ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு. தயாங், அப்பா சீக்கிரம் கூட்டிகிட்டு போ, டைம் ஆச்சு அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்ட்டு அவங்க தங்கச்சியை பார்த்து முறைக்கிறான். என்னம்மா ஏண்டி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ட்ரெஸ் போட்டு போக முடியாதா? இப்படி தான் கிளிப்பியா அப்படின்ட்டு கண்ணால் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா அண்ணா, ஏதாவது சொன்ன அண்ணிட்ட சொல்லி கொடுத்தோன்னு ஆட்டி வாங்க விட்டுருவேன். இது உங்களுக்கு லைட்டாக கேட்குது அவன் முணங்குற சவுண்டு. தயாங் தாண்டா அவனோட ரூமுக்கும் போய் பைக் எடுத்துகிட்டு வர்றான். ஏய் சீக்கிரம் போடி, மால் வேறு க்ளோஸ் பண்ணிடாம அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா சொல்கிறாங்கடா. தயாங்கும் தாண்டா அவள் சிஸ்டர் பக்கத்தில் வரைக்கும் வர்றான். அவன் உங்ககிட்ட தானடா இருக்கா. ஐயோ நீ வர்றான்னு கூட்ட போகிறான். தயாங் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்று தாண்டா அவளோட சிஸ்டர் கையும் பிடிக்கிறான், டைட்டாக பிடிக்கிறான். டீ வலிக்குதுடா, பாட்டி உனக்கு இப்போ தான் வாங்கணுமா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து மண்டையில ஒரு மாதிரி டங்குன்னு கொட்டுறான். அம்மா அப்படின்னு அவள் கத்துறான். தயாங்கோட அப்பா தாண்டா. என்னாச்சு? அப்பா ஒன்றும் இல்லை, அவள் கையை பிடிச்சேன், அதான் தெரியாமல் அவள் கையை டைட்டாக பிடிச்சிட்டேன்ப்பா. தயா அவளை அடிக்காமல் கூட்டிகிட்டு போ. இல்லைப்பா அடிக்கலாம் இல்லை. அப்பா அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வாயை க்ளோஸ் பண்ணிடுறான்டா. உள்ளச்சி பாடி அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். தயாங் உங்கள் பக்கத்தில் வந்திருப்பாரு. அப்போ நீங்கள் அவர் போகிறத திரும்பி பார்க்குறீங்க. தயாங் பின்னாடி திரும்பி பார்க்க போகிறாரா. அப்போ நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் உங்களை கிராஸ் பண்ணி போயிருப்பாரா. அந்த ஸ்மெல்லு நைட்டு ஒரு பர்சன் உங்கள் கூட இருப்பார்லடா, அந்த ஸ்மெல் லைட்டாக உங்கள் ஸ்மெல் வந்திருக்கும். தயாங் உங்களை திரும்பி பார்க்குறதுனால நீங்கள் படக்குன்னு கீழே குனிஞ்சிருப்பீங்க. இல்லை இருக்காது, அந்த பர்ஃப்யூம் இல்லை. ஒயன் அவங்க 2 பேரும் ஊர் சுத்தமாக வருவாங்க, லேட்டாக தான். நீ வாமா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை. இப்படியே பசிக்கல இருக்க போறியாடா. ஆமாம் ஆல்ரெடி வாமிட் பண்ணியிருக்க. வா ஒயன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து தாண்டா ஒரு மாதிரி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்க உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, வாங்க அப்படின்ட்டு டேவோட அப்பாவையும் கூப்பிட்றாங்கடா. அவரும் எந்திரிச்சு வந்துடுறாரு. உங்களுக்கு தான் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க, நீங்கள் போதுன்றீங்க. எங்களோட அப்பா தான்டா. சாப்பிடுமா, இங்கே நீ கூச்சப்படலாம் வேணாம், இதுவும் உன் வீடு மாதிரி பார்த்துக்கடா அப்படின்னு நல்லாவே பேசுகிறாங்கடா. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க, உங்களால சாப்பிட முடியல. ஏன்னா இப்போ தான் வாமிட் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தூக்கமாக வருது. நீங்களும் போதும்னு எந்திரிச்சிடுறீங்க. தயாங்கோட அப்பாவும் அவங்க அம்மாவும் தான்டா. இன்னும் என்ன அதுக்குள்ளே இல்லத்த எனக்கு தூக்கம் வருது போதும். தயாங்கோட அம்மாவுக்கு தெரியும் வாமிட் பண்ணதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி மயங்கியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஒயன் போடா அப்படின்றாங்க. நீங்களும் மெதுவாக உங்களால் நடக்க முடியாமல் தயாங்கோட ரூமுக்கு தானே போகிறீங்க. அந்த டோரையும் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா தயாங் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு அது மாதிரி அருவருப்பாக இருந்திருக்கும். உங்களோட சின்ன பையன் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கான், அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஹக் பண்ணி கிஸ் வேறு பண்ணியிருக்கான், உங்களுக்கு செம்ம கோவம் வருது.
கீழே தயாங்கோட அப்பாவும் தயாங்கோட அம்மாவும் தாண்டா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருடி, அவன் இப்போ தான் செகண்ட் இயர் முடிக்க போகிறான். அவனை ஒழுங்காக இருக்க சொல்லு. கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளுக்குள்ள நடக்கிறது நடக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிடாம. ஆல்ரெடி அந்த பொண்ணு இப்படி நடந்துருச்சுன்னு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவன் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. அப்புறம் அவங்களுக்குள்ள இல்லைங்க, நேற்று லேட் நைட் தான் வந்தான். அந்த பொண்ணு ரூமில் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. போன நிமிஷத்துலேயே தூங்கிட்டான் போல. காலையில் தான் நாங்களே சொன்னோம், பேசாமல் ஒயனை நம்ம பொண்ணோட ரூமில் கூட இருக்க சொல்லலாம் அப்படி கொஞ்ச நாளைக்கு கூட. அவன் இந்த தேடியர் முடிக்கிற வரைக்கும். இல்லை அது என்ன இல்லை அது டேவோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். டே அவ்வளோ அப்சஷனாக இருக்கான். கண்டிப்பாக இதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். நான் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவான். இது எப்படி தயங்கோட அப்பாட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடி திரு திருன்னு முழிக்கிற? அது இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசாமல் ஒயனை வந்து நம்ம பொண்ணோட ரூமில் தூங்க சொல்லு. வயசு பொண்ணு பக்கத்தில் இருந்தா வயசு பையன் சும்மா இருக்க மாட்டான், புரியுதா அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. எங்களோட அம்மா தான் ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதை சொல்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ரூமில் தான்டா ஒரு மாதிரி உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க படுக்கிறதுக்கு கூட. உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருக்குது. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்கடா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு தயாங் தாண்டா மாலுக்கும் கூட்டி போயிருப்பான். தயாங்கோட சிஸ்டர் தாண்டா நங்கு நங்குன்னு தலையிலேயே கொட்டி கூட்டி போறான். ஏண்டி உனக்கு நான் வரலதான் சொல்லுவியா? உன் அப்பாட்ட சொல்ல வேண்டியதானடி? டே அண்ணா, நானடா சொன்னேன்? அப்பா தானே சொன்னாங்க, அவங்க அம்மா தானே சொன்னாங்க. ஆமாடி சொன்னாங்க, நீ சொல்ல வேண்டியதானே? அப்பா என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு, நான் உங்க கூட தான் வரேன்ட்டு. அப்பா சொன்னா என் பின்னாடி வருவியாடி? நீ சொல்ல வேண்டியதுனடா. உன் அப்பா எனக்குடி என் பேச்ச கேட்டிருக்கான். உன் அப்பா உன் பேச்சு தானே கேட்பான். டே அண்ணா, அப்பாவை போட வாடன்னு பேசினேன். என்னடி என் பொண்ணுட்டு கொஞ்ச நேரமாவது பேச விடுறியாடி? என்னப்ப நீ போனோம் அண்ணிட்ட பேசத்தானே போற. டைமா பாடுறி. சாரி அப்படின்னு தாண்டா அவளும் ட்ரெஸ் எடுத்துடுறா. இது போதும், பாருடி ஒழுங்கா எடுத்துரு. அங்க வந்துட்டு என்ன மாட்டி விட்டா உனக்கு அவ்வளோதான். எனக்கு போதும், நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவ தாண்டா டேயோட பைக்லயும் ஏறிக்கிறா. அம்மா ஃபாஸ்டா வர்றான். டே அண்ணா எனக்கு பயமா இருக்குடா, டே பையப்போடா, டே அண்ணா பயமா இருக்கு. வாய முட்டு கம்முன்னு வாடி. உண்டச்சி வீட்லயே நல்லா திண்டு திண்டு பெருத்து போயிட்டடி. நீயோட வாங்கி கொடுத்தா? என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் என் அப்பனை சொல்லணும். இங்கே திண்டு முடிச்சுட்டு சொத்தப்புறம் காலி பண்ணிட்டு தான் உன் புருஷன் வீட்டுக்கு போக போல. ஆமாடா, எல்லாம் நீ வச்சுக்கிட்டா நான் எப்படி? இப்பயே திண்டு முடிச்சுட்டு தான் போவேன். பைக்கும் ஸ்டாப் பண்ணுறான். தேங்கோட வீடு வந்துருச்சுடா. தேமாவை லாக் பண்ணிட்டு முன்னாடி போகிறான். டே அண்ணா எனக்கு பயமா இருக்குடா, இருட்டா இருக்கு, எங்கடா விட்டு ஓடுற? வாடி, உன்ன என்ன சுடுகாட்டில் விட்டு வந்தேன், வீட்டில் தானடி. டே அண்ணா பயமா இருக்குடா அப்படின்னு அவளும் பின்னாடியே ஓடியாரா. தேங்கோட அம்மா தான்டா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. டோர் நாக் பண்ண சொன்ன அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. தேங்க தாண்டா செம்ம கோத்தில் உள்ளே வரான். அவங்க அம்மாவுக்கு புரியுது, இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசவும் முடியல, உங்களை பார்க்க கூட முடியல ஒழுங்கா. தயாங்க எங்கே போகிறா? அம்மா என்னம்மா, சாப்பிட்டு போடா. அம்மா எனக்கு வேணாம் தயாங், வந்து தொலைகிறேன் அப்படின்னு தாண்டா அவனும் உட்காடுறான். தயாங்கோட சிஸ்டர் தாண்டா அவன் மேலே போயிருப்பா. உனக்கு மட்டும் தனியாக ஓடி சொல்லணும், திண்டுட்டு போங்கடி அப்படின்றான். அவளும் வந்து உட்காந்துறா. அம்மா பாருமா, என் தலையை பாருங்க, உன் பையன் எப்படி கொட்டி கொட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. டீ என்னடா? ஆமாம்மா, சும்மா எப்போ பார்த்தாலும் அரிசி மூட்டை கணக்கா எதா இருந்தாலும் எண்ணவே மாட்டேறா. இதுக்காக இருந்தாலும் அவங்க அப்பா கூட்டி போச்சு. தயாங்கும் அமைதி ஆயிடுறாரா. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை தயாங், நீ வர்றதுக்கு அம்மா உட்காருங்க அப்படின்ட்டு தயாங் தானே அவங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறான். 3 பேருமே சாப்பிட்றீங்க. தயாங் சாப்பிட்டுக்கிட்டே அவனோட ரூமை தாண்டா மேலே பார்க்குறான். அவங்க அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. தயாங் அங்கே என்ன பண்ணுற? இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றா. அவனும் வேகமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான்டா. சிங்கில் போயெல்லாம் கை கழுவல, டேபிள்லேயே அந்த பிளேட்லேயே கை கழுவிடுறான். அவங்க அம்மா தான், இவனை முடியலையே, இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இவங்க அப்பா வேற இவளோட ரூமுக்கு என்ன தூங்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது? போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தெரில. ஓகே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தூங்கட்டும். நாளைக்கு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாள்ல, அப்புறம் அடுத்த நாள் வந்து இவளோட ரூமுக்கு தூங்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு தயங் தாண்டா போகிறாரு. டேய் தயாங் நில்லுடா. என்னம்மா? இன்னைக்கு என்னடா சொன்னேன்?
என்னம்மா சொன்னேன்? நாளைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உன் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எந்த மாமா வீட்டுக்கு? டேய் தயாங், உன் மாமனார் வீட்டுக்கு. ஏமா அந்த ஆள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அந்த ஆளுக்கு என்னை கண்டாவே பிடிக்காதுமா. அப்ப நீரு நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். ஏமா நானே கூட்டிட்டு போறேன். என் பொண்டாட்டி தானே, அதெல்லாம் என் தலை எழுத்து. அந்த ஆளு என்னதான் பண்ண போறானோ. தயங்கும் மேலே போறாரு. ஏம்மா என்னம்மா உன் பையன் இப்படி பண்றான்? நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காம்மா. மாமனார் ப்ரொஃபஸர், பொண்டாட்டி சீனியர், குட் ஃபேமிலி. ஒத்த வாங்கிடுவடி. என்னடி என் பையனை ஏமனே கலாய்க்கிறா? பின்ன அவன் பண்ணது அப்படித்தானே. இருந்தாலும் அண்ணி பாவம்மா. ஏண்டி என் பையனுக்கு என்ன குறைச்ச? அவன் ரொம்ப நல்லவன் தாண்டி. ஆமா நீ சொல்லிக்கிட்டாதான். ஒத்த வாங்கிடுவ. சாப்பிட்டு போ, நாளைக்கு கிளாஸ் இருக்கு. எதா இருந்தாலும் இதை சொல்லிடு அப்படின்ட்டு அவளும் சாப்பிட்டு அவளோட யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு போயிடான். தயாங்கோட அம்மா தாண்டா இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. தயாங் தாண்டா டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அப்பா, எப்பயாவது என் ரூமுக்கு வந்தனே பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குறாரு. என்ன தூங்கிட்டாளா? டோரவும் லாக் பண்ணுறாரா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணவே இல்லைடா, லைட்டை ஆனில். உங்களை பார்த்துக்கிட்டே தாண்டா அவர் ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா கழட்டிட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றாரு. பொண்டாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டி. 1 வீக் ஆச்சுடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. ஐ மிஸ் யூடி அப்படின்னு அவன் ஷர்ட்லாம் கீழே போட்டுட்டு அந்த பெட்லேயும் தாண்டா ஒரு மாதிரி ஏறி வராரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து அவர் படுத்துக்கிறாரா. அதே ஸ்மெல், உங்களை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. பொண்டாட்டி என்னோட ரூமில், என் பெட்டில், என் கூட, என்னோட பேபி உன் ஸ்டொமக்கில், ஐ மிஸ் யூடி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்கள் நெக்கில் தாண்டா ஒரு மாதிரி ஊதுறாரு. பொண்டாட்டி தூங்குறியாடி அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு பாரு. அவ்வளோதான், உங்களை யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் ஹிப்பில் ஒரு ஹேண்டு, உங்களை யாரோ ஹக் பண்ண மாதிரி இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு கீழே இறங்கி நிற்கிறீங்கடா. நான் தாண்டி. அப்புறம் உங்கள் பக்கத்தில் வர்றாரு, உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி தட்டி விட்டு அவர் ஃபேஸ்லேயே ஒரு பலார்னு அரையிறீங்க. அவ்வளோதான், அப்படியே நின்றுட்டான். உனக்கு அவ்வளோதான்டா. சி பொறுக்கி, உனக்கு வெக்கமா இல்லை? உன் அக்கா வயசில் இருக்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்க, அதுவும் உன் அண்ணன் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு. என் அப்பா அடிக்கடி சொல்லுவார் உன் பேரை சொல்லி, சரியான பொறுக்கின்னு. ஓயன், நீங்களும் நிமிந்து தயாங்க பார்க்குறீங்க. உன் பேரை என் வாயால் சொல்லாது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்கள் கிட்ட தாண்டா வராரு. இதுக்கு மேலே என் பக்கத்தில் வந்த உனக்கு அவ்வளோதான். உனக்கு எனக்கு மேரேஜ் நடந்தது உன் மேரேஜ் இல்லை. எல்லாத்தையும் ஏமாற்றி என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கு. அப்புறம் எனக்கு வேறால பிடிச்சிருக்கு. என் மனசில் வேறத்தும் இருக்காரு. தயாவுக்கு செம்ம கோவம் வருது. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவங்க அண்ணா ஜஃபரை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறாரு. என்னடி சொன்ன, உனக்கு வேறால பிடிச்சிருக்கா அப்படின்னு கையை ஓங்குறாரு. அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவர் அடிக்கலடா, ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறாரு. நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவரோட செஸ்ட்டு தான். உங்களோட ஒரு ஹைட்டுடா. தயாங்க உங்களே தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னால் இங்கே இருக்க முடியாது, அதுவும் உன் கூட என்னால் இருக்கவே முடியாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அதுவும் உன் கூட இந்த ரூமில் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. என்னோட சின்ன பையனை என்னால் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வைக்க போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகுறீங்க, கீழே விழுக போகிறீங்கடா. தயாங்க தான் உங்களை பிடிக்கிறாரு. என்னடி உங்களை பார்க்குறாரா? உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி படிஞ்சிருக்கு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களையும் தூக்கி தானே அவங்க பெட்டில் போடுறாரு. உங்களையும் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடி உன் மனசில் வேற இருக்காங்களா? யாருடி? அந்த ஜெவ்வாடி. உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையாடி? உன்னோட சின்ன பையனா என்னடி? உங்கள் ஃபேஸை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஏற்றுக்கவே முடியல உங்கள் மனசில் வேற ஆள் இருக்காருன்னு. உங்கள் மேலேயும் பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு தாண்டா
அவர் அந்த ரூமை விட்டே வெளியில் போயிடுறாரு. மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பக்கத்தில் பார்த்தா தயாங் இல்லை. உங்கள் மேலே பெட்ஷீட் கவரில் இருக்குது. ஒரு மாதிரி பயத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்குது. டைமை பார்க்குறீங்கடா. சீக்கிரமாக எழுந்திரிச்சுதண்டா. டைமை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. உங்கள் பெட்டை விட்டு கீழே இறங்குறீங்கடா. உங்கள் கப்போர்டை ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தான் வரீங்க. உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. கீழே உங்கள் அத்தை தான்டா உங்கள் மாமாவுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவங்க இன்னைக்கு வேலைக்கு போனடா, லீவு தான். தயாங்கோட சிஸ்டர் தான்டா. அவளுக்கு நீங்கள் ஸ்டடி இருக்கனால அவளும் சீக்கிரமாகவே கிளம்புறா. நீங்கள் ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா உங்கள் கொலு சவுண்டு கேட்டு தயாங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் கையில் பேக்கோட நீங்கள் கிளம்பி கீழே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒயன், பேக்கோட எங்கடா கிளம்பிட்ட? அத்தை, வீட்டுக்கு. வீட்டுக்கா? எங்க? அம்மா வீட்டுக்கு. ஒயன், இப்போவே வா. டைம் இன்னும் 7 கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமா? தயாங் எங்கம்மா? அப்போ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. பார்த்தா தயாங் வெளியிலேருந்து வர்றான். டேய் தயாங், இந்நேரத்தில் எங்கடா வெளியிலேருந்து வர்ற? தயாங் எதுவுமே பேசல. டேய் உன்னைத்தான்டா. அது இல்லைம்மா, சும்மா வெளில போயிட்டு வந்தேன். என்னடா அவ்வளோ கத்துனாவே எந்திரிச்சு வரமாட்டேன். இவ்வளோ சீக்கிரத்துலேருந்து வெளியில் போனியா? தயாங்கன்னு கூட்டோட நீங்கள் அதை கீழே குனிஞ்சுக்கிட்டீங்கடா. தயாங்க பார்க்கவே இல்லை. தயாங்க உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பேக்கோடு நிற்கிறீங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வீட்டை விட்டே போக போகிறீங்க அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் தயாங், உன் பொண்டாட்டி பாரு காலையிலே கிளம்பிட்டா. நீனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வா. அத்தை, நான் மட்டும் போயிட்டு வர்றேன். என்னம்மா ஒயன், உன்னை எப்படி ஒத்தையை அனுப்புறது? இல்லை, உன் புருஷன் வந்துடுவா, வெயிட் பண்ண அப்படின்றாங்க. அண்ணி போயிட்டு எப்போ வருவீங்க? நீங்கள் எல்லாமே எனக்கு போர் அடிக்கும். அவள் போயிட்டு நாளைக்கெல்லாம் வந்துடுவா. நீ கிளாஸ்க்கு போ, டைம் ஆச்சு. ஏங்க, இவளை போய் விட்டு வாங்க. தயாங்கோட அப்பாவும் தான்டா தயாங்கோட சிஸ்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் தயாங், செல்லாம் மாதிரி நிற்காம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களா. அவனும் மேலே போகிறான். சுத்தமாக பிடிக்கல தயாங் கூட எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஓயன், பேக்கை கொடுமா அப்படின்ட்டு உங்கள் அதை தான்டா பேக்கை வாங்கி அங்கே வைக்கிறாங்க. உட்கார அம்மா, அத்தை காஃபி போட்டு வரேன் அப்படின்றாங்க. நீங்களும் வேணாம் நான் மட்டும் போகிறேன்றீங்க. ஆனால் உங்கள் அத்தை கேட்கலடா. ஒத்தையெல்லாம் அனுப்பக்கூடாது. முத கல்யாணம் ஆகிட்டு போகிறீங்க, ஒத்தை எப்படி போகிறது அப்படின்றாங்க. கிச்சனுக்கு போகிறாங்கடா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்கடா. ஒயன், எந்திரிச்சிட்டியாம்மான்னு கேட்குறாங்க. எந்திரிச்சிட்டேம்மா. ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? உங்கள் அத்தை தான்டா காஃபியும் கொண்டாந்து நிட்டுறாங்க. யார்கிட்ட பேசுகிற? அம்மாட்ட. சரி கொடு அப்படின்ட்டு உங்கள் அத்தை வாங்கிக்கிறாங்க. சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு சொன்னதும் போதும் இந்நேரமே கிளம்பி ரெடியாக நிற்கிறான். இன்னும் இப்பயே வா? ஆமாம், எங்களுக்கே ஷாக்காக இருக்குது. அம்மாவுக்கு நல்லா தெரியுது நீங்கள் எப்போன்றிருப்பீங்க போல். அது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். என் பையன் இப்போ கூட்டிகிட்டு வருவான். நாளைக்கு அனுப்பிவிட்ருங்க என் மருமகளை. ஒரே தான் நீங்களே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா அவங்க அத்தை. சரி சரி அப்படின்றாங்க. அவங்களும் நல்லா சிரித்து பேசுகிறாங்க. நீங்களும் அந்த காஃபியை தாண்டா குடிக்கவே இல்லை. உங்களுக்கு தான் காஃபியை பார்த்தாவே வாமிட் வருமே. ஏன்னா உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கன்சியூவ் ஆனதால உங்களால் காஃபி பிடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் பால் குடிப்பீங்கடா. பட் இதை எப்படி கேட்குறது அப்படின்ட்டு நீங்களே இருந்துடுறீங்க. ஒயன், காஃபியை அப்படியே வச்சுருக்க, குடிமா. இல்லத்த, எனக்கு வேணாம். உங்கள் அம்மாவுக்கு இது நல்லா கேட்குது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரியணுடா. ஆல்ரெடி இங்கே காஃபி குடிக்கல, நீங்கள் வாமிட் பண்ணியிருப்பீங்க. தயங்க அவரோட ரூமுக்கும் போயிருப்பாரா. உங்கள் பேக் வச்சுருந்துருப்பீங்களடா. அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். கப்போர்டு தான் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்களோட பாதி திங்ஸ் இங்கே தான் இருக்குது. அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் உயிரே வருது. ஏன்னா நீங்கள் மொத்தமாக அந்த வீட்டை விட்டு போயிருப்பீங்க நினச்சி அவர் பயந்துருப்பார். அவரும் தாண்டா போய் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வர்றாங்க. சரிங்க, உங்கள் மருமையனும் கிளம்பிட்டான், நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்றாங்க. உங்கள் அம்மாவும் காலை கட் பண்ணுறாங்கடா. தேவோட அப்பாவும் வந்துடுறாங்க. தயாங், உன் மாமனார் வீட்டுக்கு போகிறேன், இப்படி தான் போவியா என்ன? அம்மா, தயாங்கோட வாய்ஸை கேட்கல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவர் ஃபேஸ் உங்களுக்கு பார்க்க சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு கோபமாக வருது. உங்களோட சின்ன பையன் உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான். ஜெஃபராவது ஓகே, எப்படியாவது சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இவன் உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவன்கிட்டருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீங்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க. வேஸ்டி ஸ்டன்னா போட்டு போடா. அம்மா, என்னாலாம் முடியாது. என்ன? ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு தயாங்கோட அம்மாவும் சமாளிக்கிறாங்க. தயாங்கோட அப்பா தாண்டா. டேய்,
உன்னோட சேட்டையெல்லாம் வச்சுக்காம பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. அவனும் ஒரு மாதிரி தலையாட்டுறான். அம்மா போயிட்டு வரேன் அப்படின்றான்டா. நீங்களும் உங்கள் அத்தை மாமாட்ட சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் பேக் எடுத்து தந்தா வேகமாக போகிறீங்க. தயங்க உங்கள் பின்னாடி தான் வர்றாரு. தயங்கோட அப்பா தாண்டா ஸ்டாப் பண்ணிவிட்டு, டேய் இந்த காசு அப்படின்ட்டு அவர் தாண்டா கொடுக்குறாரு. இங்கே பாரு தயாங், அவங்க உங்களுக்கு எவ்வளோ திட்டினாலும் அமைதியாக இருக்கணும் தயாங். நீ பண்ணது தப்பு. நீ பாட்டில் உன் சண்டீர் அங்கே போய் எகிரிடாத. அவ்வளோதான். உன்னிட்ட ஆல்ரெடி எங்கள் மானம் போச்சு, இன்னமும் அசிங்கப்படுத்திடாத அப்படின்ட்டு தயங்கோட அப்பா சொல்கிறாங்கடா. தயங்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். சரி போயிட்டு நாளைக்கு வந்துடுடா. அடுத்து ஃபைனல் போகிற மனசில் இருந்துக்கிட்டோம். ப்ரொஃபஸர் யாருன்னு தெரியும்ல, அவர் முன்னாடி நல்ல பையனாக இருந்துக்க. அவ்வளோதான் சொல்லுவேன் தயாங். அவரும் சொல்லிட்டு போயிடுறாரா. தயாங் தான் போகிறாரு. உங்களை பார்க்குறாரா. நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க. அவரும் தாண்டா போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வரவே இல்லை. அவரும் திருகுறாரு நீங்கள் வந்து ஏறி உட்காருவீங்க அப்படின்ட்டு. நான் நீங்கள் வரவே இல்லை. அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்படி இவ்வளோக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கார் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. உங்க கூட என்னால் பைக்கில் வர முடியாது. அவரும் கோவத்தோட வீட்டுக்குள்ளே தாண்டா போகிறாரு. தயங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னடா அம்மா, அப்பாவோட பைக் கார் கொடு. கார் சாவி எதுக்குடா? நீ பைக் தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கொடுத்து தொலைம்மா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்கள் பைக்கில் வர மட்டும் சொல்லியிருப்பீங்க போல் அப்படின்ட்டு அவங்களும் கார் கீ கொடுக்குறாங்க. அவனும் கடுப்பில் வாங்கிட்டு போகிறான். டோரை தாண்டா ஓப்பன் பண்ணுறான். பட் நீங்களும் பின்னாடி போய் ஏறிக்கிறீங்க. அவனும் கானில் அதை லாக் பண்ணிவிட்டு டிரைவர் சீட்டில் தாண்டா ஓப்பன் பண்ணிவிட்டு அவனும் உள்ளே உட்காந்துக்கிறான். காரமும் மூவ் பண்ணி தாண்டா வெளியில் போய்கிட்டு இருக்கான். நீங்கள் தயங்க பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும். ஏன்னா நீங்கள் மொத்த லக்கேஜும் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சந்தேகம் வரும். உங்களை வீட்டுக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் கொஞ்சோண்டு லக்கேஜை கொண்டு போயிருப்பீங்க. தயங்க உங்களை மிரரில் பார்க்குறான்டா. ஏய், என்னை விட்டு போயிடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாதடி. மனுஷன்ட்டு யாருனாலையும் பிரிக்க முடியாது. உன்னால கூட என்னை விட்டு போக முடியாதுடி. நீ எப்படி என்னை விட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன். உனக்காண்டி நான் என்ன வேணா பண்ண வேண்டி. இப்போ என் புள்ள போகுதுல, நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் என் பையன் நீ சேர்த்து வைப்பான் அப்படின்னு தாண்டா ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கனவுல கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் ஆகுதுடா. தயங்க தாண்டா ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண வராரு. பட் நீங்கள் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேக் எடுத்து தாண்டா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. காலிங் பெல் அடிக்கிறீங்க. கடவுளே, அப்பா தான் வரணும். கடவுளே, அப்பா தான் வரணும். அப்பா ப்ளீஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். டோரும் ஓப்பன் ஆகுதுடா. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான். உங்களுக்கு இப்போ தான் மூச்சே வருது. அப்பா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் ஒயன் நல்லா இருக்கியாம்மா, ஒயன் அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி அழுகுறீங்க. தயாங்க ஒரு ஸ்டெப் தாண்டா முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. உங்களையும் அங்கே தள்ளி வச்சுட்டு தாண்டா தயாங்க பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. தயாங்க சுத்தமாகவே பிடிக்கல. அவ்வளோ கோவம் வருது தயாங்க மேலே. ஆல்ரெடி உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பாரு. ஏய், அவன் நல்லவனே இல்லடி. என்ன சொல்கிறீங்க? அவன் எப்படி சொல்கிறீங்க? ஏய், அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு எங்கிட்டலாம் சொன்னான்டி. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஆமாடி, அவன் சேட்டை பிடிச்ச பையன் எனக்கு நல்லா தெரியும். நல்லா படிப்பாண்டி. ஆனால் நாங்கள் ட்ரிப்புக்கு போகல, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னு சொன்னான். அப்படி இருக்கிறவன் நம்ம பொண்ணை எப்படி ஏற்றுக்குவான்? அதுவும் நம்ம பொண்ணு வயசில் மூப்படி ஏமாத்திடுவாண்டி. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இருந்தாலும் அவன் தயங்க பார்த்துருப்பான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறி. உங்களை கையை பிடிச்சதுக்கே அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படி பண்ண மாட்டான். இங்கே பாருடி, ஒரு நாள் அவன் பண்ணுறதுக்காண்டி அவனை நம்பாத. 2 வருஷமான அவனுக்கு ப்ரொஃபஸராக இருக்கேன்டி. உங்கள் அம்மா அப்படிலாம் இல்லைன்றாங்கடா. அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு தாண்டா உங்கள் அப்பா தயங்க பார்க்குறாரு. உங்கள் அப்பா தாண்டா தயங்க பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. ஐயோ, இந்த ஆள் வேற இப்படி முறைக்கிறானே, இவனை எப்படி சமாளிக்கிறது? இவனை சாருன்னு கூப்பிடவா இல்லை மாமான்னு கூப்பிடவா? ஐயோ, எப்படி கூப்பிடுன்னு தெரியலையே. தயங்கா, உனக்கு வந்த சோதனையை பாடுறா. மாமா
அவ்வளோதான்டா, டோர் லாக் ஆயிடுச்சு. யோ மாமா, யோ கதவை துறையா. நீங்களும் பார்க்குறீங்கடா, உங்கள் அப்பா தான் தயங்க வெளியில் விட்டு கதை சாத்திட்டாரு. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கு. தயங்க தாண்டா அங்கிட்டு வெளியில் கத்திக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பனெல்லாம் ஒரு மாதிரி திட்டுறாரு. என் பொண்டாட்டியை உள்ள விட்டு இன்னையா என்ன கதை சாத்திட்டீங்க வெளியில்? அப்பா அதை காதுலேயே வாங்கிக்கலடா. உங்களையும் கூட்டிக்கிட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. தயங்கெல்லாம் அவ்வளோதான், செம்ம கோவம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா தான்டா உங்களோட கொலுசு சவுண்டு, உங்கள் பேங்கிள் சவுண்ட்லாம் கேட்டு அவங்களும் கிச்சன்லேருந்து வெளில வராங்க. நீங்கள் ஓடி போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓயன், இப்போ தான் வந்தியாடா? ம், ஆமாம்மா. நல்லா இருக்கியா ஓயன்? ம், நல்லா இருக்கேம்மா. பின்னாடி தானே உங்கள் அம்மா எட்டி பார்க்குறாங்க. அம்மா, ஏய் எங்கடி தயா? மாப்பிள்ளை வரலையா என்ன? அம்மா, அது எங்கே ஒரு ரூமுக்கு போயிட்டாரா? நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா தான்டா. பொண்ணு வந்திருக்கால்ல, அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. எங்க பொண்ணு வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க? உங்கள் அப்பாவும் திரு திருன்னு முழிக்கிறாரு. என்னங்க? அவன் விட்டுட்டு போயிட்டான். எங்க? அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், அதான் போயிட்டான். ஐயோச்ச, அவருக்காண்டி தான் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு சூப்பெல்லாம் வச்சுருந்தேன். சரி ஓயன், நீ வா சாப்பிடு, மாப்பிள்ளை அப்புறமா வரட்டும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா தாண்டா உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா. தயாங்க தான் வெளியிலேருந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அவரும் சாம்பம்மா வீட்டுக்கு தாண்டா போயிட்டாரு. ஏ மச்சான், நீ யாரு கதவை திறடா அப்படின்னு காலிங் போர்டு அடிக்கிறாரு. ஐயோ, சும்மா சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்றாங்க. நாளைக்கெல்லாம் காலேஜ் இருக்கு, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. நம்ம மச்சான் தயாங்கெல்லாம் குதூகலமாக குஜால் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளும் ஒரு பேரை பார்த்து மஜா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தி சிக்குனா, அவளும் அந்த மால்லேருந்து இது பண்ணுற அலப்பறையில் அவளை விட்டுட்டேன். சரி விடு, நாளைக்கு தான் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த பேராது பார்த்து உஷார் பண்ணி கிஸ்ஸாவது அடிக்கணும். அந்த கிஸ்ஸு எப்படி இருக்குன்னாது பார்க்கணும் அப்படின்னு அவனும் உளறிக்கிட்டு தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறான். என் மச்சான் தயாங்க, உன்னை பற்றி தாண்டா இப்போ புகழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்டா? என்ன மச்சான், நேத்தெல்லாம் சம்பவமா? மொத்த சுத்தலே அடிப்பண்டா. உண்மை ஓத்தா விளங்காமூஞ்சி வாயில வச்சேலடா, அதான் நசமா போச்சு. மச்சான், நான் கூட நினைச்சேன்டா நீ போற போக்க பார்த்தா காலையிலேயே பிள்ளையோட தான் வருவேன்னு பார்த்தேன். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கலையா மச்சான்? நம்ம ஜாம்பவனை தாண்டா அடிக்கிறான். டே மச்சான், என்ன ஏன்டா அடிக்கிறேன்? டே வலிக்குதுடா, டே விடுடா. ஆமா மச்சான், நீ தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்ட்டுவே, இங்க என்ன மச்சான் பண்ற? அதுவா, நானே என் பொண்டாட்டி என் மாமனார் வீட்டுக்கு வந்தோம். என்ன, ப்ரொஃபஸர் வீட்டுக்கா? ஆமாடா, என் மாமனார் ப்ரொஃபஸர் தானே, அதான் வந்தேன். சரி, நம்ம மச்சான் வீடு இங்கே தானே இருக்கு, அதான் ஒரு அட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் மச்சான். டே தயாங்க, என்னடா நம்ம ப்ரொஃபஸர் ஒன்றுமே சொல்லலை? ஐயோ, கொண்டுச்சிட்டானா என்ன? ம், உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே மச்சான். உங்க மேலே ஆல்ரெடி செம்ம கோத்தில் இருந்தார். எனக்கு என்னமோ அக்காவை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டு உன்னை திறத்திட்டார் போல அப்படின்னு தோணுது மச்சான். எனக்கு அவ்வளோதான், மொத்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்குடா கேட்குற அப்படின்ட்டு போட்ட மாதிரி போடுறாரு. நங்கு நங்குன்னு முதுகுலே போடுறாரு. ஏமாடி மச்சான், வலிக்குதாடே வலிக்குதுடா. அதெல்லாம் உண்மைதானா? ஆமா சம்பவம் மௌனே, அசிங்கப்பட்டேன்டா மச்சான். நீ இப்பதான் அசிங்கப்பட்ட, நான் ஆல்ரெடி அசிங்கப்பட்டேன் மச்சான். என்னடா சொல்ற? என் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு மச்சான், நம்ம ப்ரொஃபஸர் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காருட்டு. நல்லா என் அம்மா நம்பிக்கிட்டு இருந்தாங்க மச்சான். இந்த ஆள் இருக்காரு, டேய் என் மாமனராடா, இவர் என் அம்மாட்ட என்னை பத்தி நல்லா வச்சு விட்டாரா. என் அம்மா அதுல இருந்து காலேஜ் ஓப்பன் பண்ணோனையும் டியூஷனுக்கு அனுப்பிட போதாண்டா. எங்கடா? மாமனார் வீட்டுக்கு. விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அப்புறம் மச்சான், எனக்கே இந்த நிலைமைன்னா உனக்கெல்லாம் மாமனார் பக்கத்துலேயே உட்கார வச்சு சும்மா முட்டிக்கு முட்டி சொல்லி கொடுப்பார்ல. நாங்கள் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். மச்சான், கண்ணெல்லாம் பிதுங்குது போல. சாச்சா, எனக்கு அவ்வளோ இல்லையே. வயசு இல்லாத மச்சான், உன் கண்ணு கலங்குது. ஏய், எனக்கு கண்ணு வேர்க்குதுடா. இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம ஜாமாமா வந்தாண்டா விஷ்ணுக்கும் ஜானுக்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டான். அவங்களும் வரேன்டா அப்படின்ட்டாங்க. தயங்கூட அம்மா தான்டா
அவன் வீட்டுக்கு போயிட்டானா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு தயங்க கால் பண்ணியிருப்பாங்க. அவனும் அட்டன் பண்ணுறான்டா. என்னம்மா டேய் வீட்டுக்கு போயிட்டா கால் பண்ண மாட்டியாடா? எங்கடா ஓயன்? அம்மா வீட்டில் இருக்கா. அப்போ நீ எங்கே இருக்க? அம்மா அது என்ன தயாங் வேலையை காட்டிட்டியா என்ன? ஓ என்ன சொல்கிறது? இல்லைம்மா நம்ம தோணு வீட்டுக்கிட்ட தாம்மா என்னோட மாமனார் வீடும். அதான் ஓயனை விட்டுட்டு அவனை பார்க்க வந்தேன். இங்கே பாரு தயாங், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒழுங்காக நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்துடா கால் கட் பண்ணிடுறாங்க. அம்மா என் அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, அவர் இன்னும் கண்டாவே பிடிக்காது, என்ன படியில் வச்சு அனுப்பிட்டாங்க. டேய் ஜாம்பு மோனே, என்ன தயாங்க என் பொண்டாட்டி. டேய் ஜாம்பு மோனே, என்னடா என் பொண்டாட்டி எனக்கு வேணும்டா. என்னாலாம் இந்த ஜஃபருக்கு தூக்கி கொடுக்க முடியாது மச்சான். அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? ஏதாவது ஐடியா கொடுறா. நான் மச்சான் என்கிட்ட கேட்குற, எங்களுக்கே நீ தானடா கொடுப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நம்ம ஜானும் விஷ்ணுவும் வந்துடுறாங்க. அப்புறம் தயாங் புது மாப்பிள்ள நேற்று வேற ஃபர்ஸ்ட் நைட்டு சிறப்பாக கொண்டாடி இருப்ப அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் வேணாண்டா. என்ன மச்சான் வேணான்ற? டேய் தோணு, ஞானம் மச்சான் அவன்கிட்ட சொல்லியிருப்பானே. டேய் ஜானு, சொன்னா பங்கமா சொன்னா. தயங்கண்டா எட்டி ஒரே மிதி, எட்டில் உருண்டு போய் கீழே விழுகுறான். என்னடா? நானும் விஷ்ணுவும் சிரிக்கிறாங்க. அப்பதான்டா விஷ்ணு, டேய் ஏன்டா தயாங்கா? தோணுதான்டா தயாங்க சொன்னதை பூரா சொல்றான். ஏங்க ஃபன் பண்றாங்க. நம்ம தோனோட அம்மா தான்டா ஒரு மாதிரி காஃபி போட்டு கொண்டு வராங்க. தயாங், இந்த சின்ன வயசுல என்ன வேலை பார்த்துருக்கா? உன்னை நல்ல பையன் நினைச்சா இந்த வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கா. அம்மா அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எரி விடு தயாங், எனக்கே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தாண்டா அந்த காஃபி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு உங்கள் வீட்டில் தான்டா உங்கள் அம்மா தான்டா உங்களுக்கு ஃபுட் நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. இருந்தாலும் இந்தடி உன் ஃபோனு அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கடா. அவங்களும் டோரை போய் ஓப்பன் பண்ணி வெளியில தான் பார்க்குறாங்க. ஏன்னா தயாங்கோட கார் வெளில தான் நிற்கிது. பட் தயாங் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா தான்டா. என்னடி எங்க இன்னும் மாப்பிள்ளை வரல? ஏய் உள்ள வா. என்னங்க உள்ள வாடின்னு? அவெல்லாம் வரமாட்டான். என்ன சொல்கிறீங்க? நான் தான் அவனை வெளியில் விட்டு கதவை சாத்திட்டேன். எங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது நம்ம மாப்பிள்ளைங்க. என்னடி மாப்பிள்ளை? நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னாலலாம் அவனை மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் ஏற்றுக்க வேணாம், உங்கள் பொண்ணு ஏற்றுக்கிட்டா போதுங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அம்மா ப்ளீஸ்மா, என்னால் ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான். உன்னை கூட நான் எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னு தெரியுமா? நீங்களும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. காலையிலேயே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் இந்த பேபியை அபார்ட் பண்ணத்தான். இதுக்கு மேலே அந்த பேபி உன் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை ஒயன். அம்மா என்ன சொல்கிறீங்க? ஒயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அந்த வகுத்தில் பேபி இருக்கிறது நல்லதில்லைம்மா. இது மட்டும் உன் அத்தை மாமாவுக்கு தயாங்கெலாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கடா. அம்மா எனக்கு ஆல்ரெடி அதில் பிடிக்கலம்மா கல்யாணமே. அதனால தான் நான் பேக்கோட வீட்டுக்கு வந்தேன். நான் நீ அங்கே போக மாட்டேம்மா. ஒயன் உனக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபேமிலி உனக்கு கொடுத்து வைக்காது ஒயன். உன் அத்தை நல்லா உன்னை பார்த்துக்கிறாங்க, நல்லாவும் பாசமாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? ஒழுங்கு மரியாதை அம்மா சொல்கிறது கேளு. நாளைக்கு காலேஜ் ஓப்பன் ஆயிரும். புருஷன் கண்டிப்பாக காலேஜுக்கு போயிடுவான். நீயும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். யாருக்கும் தெரியாமல் பண்ணிடலாம் ஒயன். அம்மா சொல்கிறது கேளுமா. நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கடா, உங்கள் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது, உன்னால் சுத்தமாக முடியலை. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்திருக்கலாம்ட்டு. ஆனால் உங்கள் அம்மா உங்களை பிளான் பண்ணி இந்த பேபியை அபார்ட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க. இது தெரியாமல் நீங்களே வந்துட்டீங்க. அம்மா என்னால் முடியாது அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஓய் நான் சொல்கிறத கேளுடி. என்னால் முடியாதுமா அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே தாண்டா போய் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா தாண்டா. என்னடி சொல்கிறது கேளுங்க. அந்த பையனை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் எப்படி அழுதான் தெரியுமா? அவன் கண்ணிலே பார்த்தீங்க, நம்ம பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். அவ்வளோ பேர் இருக்கையில், அவங்க அம்மா அப்பா இருக்கையிலேயே நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி அவங்க அம்மா அப்பாவே எதிர்த்தாங்க. அப்படி இருக்கிறவன் நம்ம பொண்ணை விட மாட்டாங்க. எனக்கு தயாங்க மேல் நம்பிக்கை இருக்குங்க. அவன் சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவான். அவங்க அம்மாவும் சொல்கிறாங்கடா,
உங்கள் அப்பா அமைதியாகவே இருக்காரு. ஏன்னா தயங் கொஞ்சம் சேட்டை பையன்தான், மற்றபடி நல்ல பையன்தான். உங்கள் அப்பா வந்து நம்ம பொண்ணை விட தயங் சின்ன பையன், அவன் எப்படி நம்ம பொண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அது இல்லாமல் அவர் காலேஜ்லேயே தயங் படிக்கிறான். இதெல்லாம் அங்கே தெரிஞ்சா உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்கள் அம்மா தான்டா உங்கள் அப்பாட்ட, எங்க நம்ம மாப்பிள்ளை இருந்தால் வெளியில் தேடி பாருங்க, அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க, நம்ம பொண்ணை எப்படிங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க பையனோட மூப்பாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுத்தாம நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டாங்க, அது மாதிரி அவங்க பையனை பார்த்துக்கணும்லங்க. இந்த மாதிரி வெளியில் விட்டு கதவை சாத்துறது நல்லதாங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்கடா. உங்கள் அப்பா தான் சரி இரு அவன் இருக்கானான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியில தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா கார் மட்டும் நிற்கிது, வெளியில் தயங் இல்லை. அவரும் கேட்டுக்கு வெளியில் போய் பார்க்குறாரு, காணோம். எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோ. இவனா எனக்கு மாப்பிள்ளையா? ஐயோ, இது மட்டும் காலேஜில் தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன சார், உங்கள் மாப்பிள்ளை காலேஜ் படிக்கிறாரு இப்பெல்லாம் பேசுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டா உங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க அவனை காணோம் அப்படின்ட்டு. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா, டே மச்சான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களுக்கு ட்ரீட் வைடா அப்படின்றாங்க. டேய் என்னடா? ஏ தயங்கா, ஆமாம் மச்சான், அதுவும் எங்கள் அக்கா செம்ம அழகா இருக்காங்க, எங்கள் அக்காடா ஜானு சொல்கிறான்டா. சரி வாங்க அப்படின்ட்டு தான்டா. ஏய் மச்சான், எங்கள் கையிலலாம் ஒத்த காசு இல்லை. டேய் ஆல்ரெடி எங்கள் அப்பா கொடுத்துருக்காரா, அப்போ ஓகே மச்சான் அப்படின்ட்டு அவங்க தான்டா அவங்க அம்மாட்டெலாம் சொல்லிட்டு, அம்மா நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்றா. தயாங் சுற்றிக்கிட்டு தெரியாமல் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. உன் மாமா யாருன்னு தெரியும், ப்ரொஃபஸர் தயாங். இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணார். தோனோட அம்மா சொல்கிறாங்க. தயாங் ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. நீயும் நல்ல பையன்தான் தயாங், பட் இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்லடா. ஒரு சின்ன பையன், அவனுக்கு மூப்பாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணால் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும் தயாங். உன் மாமனாருக்கு முன்னாடி ஒழுங்காக நடந்துக்க அப்படின்றாங்க. அவரும் தலையாட்டுறாரா. சரி சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்கு, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. தயாங் பீஸில் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பினஸ் வருது. அவரும் போகிறாரா. இப்போ உங்கள் வீட்டுகிட்ட இருக்க காரை தான் எடுக்கிறாரு. நான் மச்சான் உன் பைக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்டாட்டி காரில் வரணும்னு சொன்னாடா. நான் மச்சான் இதெல்லாம் நம்ப டி வாயை மூடுறாங்களுக்கு கிட்டுற போது. சரி மச்சான். டே தயாங், என்ன ஜான், என்ன நீங்கள் ரெண்டு பேரும் கொசு கொசுன்னு பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, மச்சானுக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கான், ஆனால் அக்காவுக்கு புரியாதான், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன தயாங்க மூட்டிக்கிட்டு வா, நீ பல்லு புளுத்தியை காட்டி கொடுத்துருவ போல. மூட்டுறா அப்படின்ட்டு அவங்க தான்டா கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு தான்டா உங்கள் அப்பா வெளியில் வர்றாங்க. பார்த்தா கார் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. தொட்டை திருத்துறீங்க எங்கே கிளம்பிருச்சுக்குன்னு தெரில, 4 பக்கியிலும் போகுது அப்படின்றாரு. தயாங் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லைடா, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, அன்னைக்கே ஒரு வாமிட் எடுத்திருப்பீங்க. டேய் என்ன மச்சான், டேய் மூட்டு குடிங்கடா அப்படின்றாரு. டேய் ஜாம்பம்மோனே, நீ குடிக்காத என்னை மாற்றி விட்டுருவ. இல்லை மச்சான், நான் கம்மியாக தான்டா குடிப்பேன். டைம் ஆகுதுடா. தயாங் ஃபோன் தான் கால் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. அவனும் பார்க்குறான். ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காண்டி உங்கள் அம்மா அதான் தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் தயாங்க இங்கே இருக்கான், அவனை வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு தெரிலாமல் காண்டில் இருக்கான். ஏய் போதும்டா, அவங்கடா உங்களை வீட்டில் விட்டு தொலைங்கணும், வந்து தொலைங்கடா அப்படின்னு தயாங்க சொல்கிறான். மச்சான் மச்சான் கொஞ்சம் கொஞ்சம், ஐயோ முடியல, உங்களை தெரியாமல் குட்டி வந்துட்டேன் அப்படின்னு தாண்டா இவங்க குடித்ததுக்கெல்லாம் பே பண்ணுறாரு. அவங்களே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே கூட்டிக்கிட்டு வர்றாரு. ஒரு காரில் தாண்டா ஒரு மாதிரி போடுறாரு. மச்சான் செம்மடா, எனக்கு ஒரே வார் தானா மச்சான். என்னடா நீ குடியிலையா மச்சான்? அதான் மச்சான் வருத்தம், முட்டை போடுறான். சரி அப்படின்னு கப்புன்னு படுத்துடுறான். முன்னாடி திரும்பி பார்க்குறான்டா, 3 பேருமே ஒரு கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. நாங்களும் பார்த்து சிரிச்சிட்டு தான்டா ஒரு ஆளையாக அவங்க வீட்டில் விடுறான். லாஸ்ட்டாக நம்ம ஜாம்பம்மோனை விடுறான். ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜானு தயாங்க்கு. ஏன்னா நம்ம ஜாம்பம்மனோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்கடா. டேய் தயாங் என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, ட்ரீட் கேட்டாங்கம்மா, அதான் குடிச்சிட்டாங்க. என்ன தயாங், நாளைக்கு காலேஜ் இருக்கையில் இப்படியா? உங்கள் அப்பா வேற இருக்காரு. அம்மா நான் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. எல்லாம் மச்சானா அப்படி இப்படின்னு எனக்கு கழுவி உதன். அதுவும் உண்மைதான், என் பையன் நல்லாவே பேசுவானே அப்படின்னு தாண்டா தயாங் நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ஜாம்பவனோட ரூம்லேயே தாண்டா படுக்க வைக்கிறான். ஏ மச்சான்
நல்லா என் மொட்டை போட்டு விட்ட. ஏய், இன்னும் நீ மொட்டையாகலையாடா? மூட்டு போடுறோம். காலைல என் மொட்டை விளக்கமா திட்டி வாங்க போறேன். அதனாலதான் நீ போ மச்சான். அக்கா வெயிட் பண்ணுவாங்க. ஹாப்பி நைட் மச்சான். ஆமா, எங்க ஹாப்பி நைட்? அவதான் உள்ளேயே விட மாட்றாங்க, வெளியிலயே விட மாட்றாங்க. இந்த கார்ல தான் படுக்கணும் அப்படின்ட்டு அவனும் வச்சுட்டான்டா. அந்த காருக்குள்ளேயும் படுத்துக்கிறான். ஏன்னா வீட்டுக்கும் போக முடியாது. அதான் டேயோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வரும் அப்படின்ட்டு. இங்கே உங்கள் வீட்டில் தான்டா உங்கள் அம்மா உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேணான்னு இருப்பீங்க. பட் உங்கள் அம்மா தான்டா உங்களுக்கு ஒரு saree கட்டி விட்டு, இங்கே பாரு ஓயன், இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இல்லையோ, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பையன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாற மனசு மாற ஐயோ முடியல. மனசை மாற்றிக்க ஓயன். அம்மா என்னால் முடியாது. உங்கள் அம்மா தான்டா உங்களுக்கும் தலை நிறைய பூ வச்சு விட்றாங்க. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. ரூமுக்கு போடி அப்படின்றாங்க. அம்மா ஓ ஓயன், மாப்பிள்ளை தம்பி வேற இன்னும் காணும். உன் அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? இப்படி தான் என் பையனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பொண்ணு நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம்? இப்படி எங்கள் பையனை வெளியில் விரட்டி விட்ருக்கீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டி? உங்கள் அம்மா தான்டா உங்கள் அப்பாட்டையும் கேட்குறாங்க. அவன் காரை எடுத்துகிட்டு போயிட்டான். போச்சு, அங்கே தான் போயிருப்பான். அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேயே நீங்கள் ஒரு மாதிரி தான் இருப்பீங்க, வாமிட் பண்ணிக்கிட்டு. ஆனால் இவ்வளோ நாள் எப்படி அங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கே, அதாவது உங்கள் அப்பாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அவர் தாண்டா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் கார் இல்லை, தயங்கோட காரு. உங்கள் அம்மாட்ட தாண்டா, இல்லடி நம்ம பொண்ணோட வாழ்க்கையை ஏங்க, நம்ம பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் ஏங்க அப்படி பண்ணுறீங்க? அப்பாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. உங்கள் அம்மா தான்டா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாங்க தயங்க இல்லை. அவங்களும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. இப்படியே 9 ஆகுது, 10 ஆகுது. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தயங்க இல்லை அப்படின்ட்டு. அவங்களும் டோர் லாக் பண்ணிட்டு தான்டா உங்கள் அப்பாவோட ரூமுக்கும் போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. பார்த்தா அவர் தூங்கிட்டாரு. அவங்களும் தூங்கிடுறாங்கடா. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போய் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே இருந்தால் தான்டா உங்களை அவன் பார்க்க வருவான். எப்படியாவது அவன் ஃபேஸை பார்த்துட்டு நீங்கள் அவன்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இதெல்லாம் சொல்லணும். ஏன்டா இப்படி பண்ணல அப்படின்னு உன்னை சண்டைலாம் போடணும் அப்படின்ட்டு நினச்சி தாண்டா உங்கள் லக்கேஜெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் அம்மா வேறு பிளானோட உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்ருக்காங்க. விடிஞ்சா உங்களுக்கு அபார்ஷன் பண்ணணுன்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களால் தயங்க சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட சின்ன பையனை எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும்? முழுசாக உங்களை அந்த பையன் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இவனை எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும்? இப்படிலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கு. நேற்று பூரா நீ தூங்கலை, ஒரு மாதிரி கண்ணை மூடிதாண்டா. ப்ளீஸ் வந்துடுங்க, ப்ளீஸ் வந்துடுங்க, உங்களை நான் பார்க்கணும் ப்ளீஸ். உங்கள் டோருக்குள்ளே தாண்டா என்னமோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. நீங்களா அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறீங்கடா. ஒரு ஸ்டெப்பாக உங்கள் டோரை பார்த்து தான் நடந்து வர்றீங்க. நீங்கள் தான் கடவுளே, அது நீங்கள் தான் இருக்கணும். உங்களை நான் பார்க்கணும் ப்ளீஸ், அது நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு டோர் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் தான்டா டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரே ஸ்மெல் பண்ணுறீங்க. அதே ஸ்மெல். என்ன விட்டு போனீங்க? இதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க? எப்படி பண்ணீங்க? அப்படின்னு ஒரு கெஸ்ட்டை தான் ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அப்படின்னு ஒரு ஹேண்டை பிடிக்கிறீங்க. நம்ம பேபி என்னோட பௌத்துக்குள்ள அப்படின்னு ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. உங்களோட பேபி என்னோட பௌத்துக்குள்ள இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. அது வேறு யாரும் இல்லடா, தயங் தான். அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி கோவத்தோடு தான் வந்திருப்பாரு. அவரை உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளேயும் விட்டுருக்க மாட்டாங்க. நீங்கள் நேற்று வேற சொல்லியிருப்பீங்க ஒரு பர்சனை தான் பிடிச்சிருக்கு, உங்களை என்னால் ஏற்றுக்க முடியாது
அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ வேற உங்கள் வீட்டில் இருக்கீங்களா? எங்கே உங்கள் அப்பா அகைன் ஜெஃபரை கூட்டிகிட்டு போக சொல்லிடுவாங்களோன்னு ஒரு மாதிரி பயத்தில் தான் தயங்கம் உங்களோட டோர் கீ வச்சிருப்பாருடா, அதாவது அவர் செஞ்ச கீ அதையும் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ஏய் ஒயன், என்னடி சொல்கிற? இந்த வாய்ஸ் கேட்டோன்னு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் தயாங்கோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. தயாங்கோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நீங்களாம் ஐஸை க்ளோஸ் பண்றீங்க. ஏய், என்னை பிடிக்க மாடி. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. உங்க ஹேண்ட் எடுத்தாண்டா அவர் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கீங்க. அவர் ஹெட்ல இருந்து ஒரு மாதிரி நோஸு, அவர் ஐஸு, லிப்ஸு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடவி பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது இது அவர் தான் அப்படின்ட்டு. அவர் லிப்ஸ்லேருந்து ஒரு மாதிரி ஹேண்ட் எடுக்கிறீங்க. அவர் தானே உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. உங்கள் ஃபேஸை தான்டா ஒரு மாதிரி ஹக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்னமும் ஒரு ஃபேஸை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா இருட்டாக இருக்கு. அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கீங்கடா. கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் சாரி பண்ணதான் ஒன்று ஒன்றா ஒரு மாதிரி கலட்டுறாரு. நீங்கள் எதுவுமே இல்லை, அவரை ஹக் பண்ணபடியே தான் இருக்கீங்க. உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. அவர் ஹிப்பை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி கூசுது, கூஸ்பம் ஆகுது. உங்கள் முடியெல்லாம் ஒரு மாதிரி நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ உங்களை சுத்தமாக நேக்கடாக ஆக்கிட்டாரா. உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறாரு. உங்களோட பூவோட ஸ்மெல் அவருக்கு இன்னமும் டெம்ட் ஆகுது. என்னடி ரொம்ப அழகா இருக்கு போல. பூவெல்லாம் என்னடி எங்கேயாவது போனியா என்ன? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ தான் தெரியுது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு சின்ன பையன் கூட. அது அது எனக்கு என்னடி உனக்கு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் தானே ஒரு மாதிரி பிடிச்சி பைட் பண்ணுறாரு. நீங்களும் டைட்டாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஷர்ட் பட்டனை கழட்ட சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. ஏய் ப்ளீஸ் டி, நீ என்னோட ஷர்ட்டு கழட்ரி. நீங்களும் ஷர்ட்டை தானே அவர் கழட்டுறீங்க. அவர் உங்கள் ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதுக்கு மேலே அவர் ஷர்ட்டை கழட்ட முடியல. நீங்கள் ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கும் புரியுது நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க அப்படின்ட்டு. உங்களையும் தூக்கி தாண்டா அந்த பெட்லேயும் பையே படுக்க வைக்கிறாரு. அவர் அந்த ஷர்ட் பேண்டெல்லாம் கழட்டிட்டு நேக்கடாக உங்ககிட்டயும் வர்றாரு. உங்கள் பக்கத்து தாண்டா அவர் அந்த சைடு இந்த சைடு கால் போட்டு, அது பாப்பா, என் பையனுக்கு ஒன்றும் ஆகாதுடி, நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்பாவே ஸ்டாங், என் பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணி ரப் பண்ணுறாரு. உங்கள் ஸ்டொமக்கில் தாண்டா ஒரு 10 கிஸ்ஸாவது இருக்கும் அப்படி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பையன் அப்படின்னு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயங்கோட ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி கீறுறீங்கட நகத்தால். உங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு எரியுது, பட் அதனால அவர் சும்மா விட்டுறாரு. உங்களுக்கு ப்ளஷர் தாங்க முடியாமல் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்தையும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஹெட்டை தான் ஒரு மாதிரி அழுத்தி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுத்துட்டு அவர் தாண்டா ஒரு மாதிரி உங்கள் டாப் டு பாட்டமும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் லெக்குக்கு வராரு. எனக்கு பயமாக இருக்குது. ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே தானே இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. அவரை தான் ஒரு மாதிரி டைட்டாக ஹிப்பில் கை வச்சுக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு ஒரு மாதிரி தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணுறீங்க. அவரும் செம்மையாக மூன் பண்ணி தாண்டா உங்களுக்குள்ளே செம்மையாக பண்ணுறாரு. உங்கள் அம்மா லேட் தான், ஐயோ லேட்டாக தான் தூங்கியிருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சவுண்டு ஒரு மாதிரி கேட்குது. உங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டாங்கடா. உங்கள் அம்மா தான் எந்திரிச்சு என்ன சவுண்ட் அப்படின்ட்டு வெளியில் வந்திருப்பாங்க. பார்த்தா உங்கள் ரூம்லேருந்து தான் சவுண்டு வருது. என்ன நம்ம பொண்ணு ரூம்லேருந்து அப்படின்னு உங்கள் ரூம் பக்கத்தில் வந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யாரோ உங்கள் ரூம்குள்ளே இருக்காங்க. அதுவும் நீங்கள் 2 பேரும் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க.
உங்களுக்கும் அவருக்கும் செம்மையாக போகுது. இப்போ தாண்டா தயாங்க்கு புரியுது. நீங்கள் நைட்டு ஒரு பர்சன் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது வேற ஆள் நினச்சிருக்கீங்க. ஆனால் இது தயாங் தான். இது உங்களுக்கு தெரியாதுன்ட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது. நைட்டு வரனால அவர் ஃபேஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டேய் செத்தடா மவனே, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். சரி விட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கூட தாண்டா செம்மையாக பண்ணுறாரு. நீங்களும் உங்களால் முடியல. ஜிமினை போட்டு ஒரு மாதிரி கை காலெலாம் போட்டு கிழிக்கிறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். தயாங்க்கு புரியுது நீங்கள் செம்மையாக ப்ளஷராக இருக்கணுன்றீங்கன்னு. அப்படியே உங்களுக்கு கம் பண்ணுறாரா? உங்களுக்கு ப்ரீத் ஆகுது. ஏய் ஒன்றும் இல்லடி, என்னால் முடியல, எனக்கு வலிக்குது. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் தாண்டா அவரும் படுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறாரு அந்த இடத்துல. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்குறீங்க. தயங்கு தாண்டா உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் அந்த இடத்துல ரப் பண்ணி கொடுத்துட்டு இப்படியே தூங்குறாரு. நீங்கள் ஒரு மிட் நைட்டில் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயமாயிருச்சு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு போயிடுவான் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் ஹேண்டை தாண்டா பக்கத்தில் தடவி பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ஒரு மாதிரி தயாங் கையும் உங்கள் கையும் கட்டிக்கிறீங்க. அவர் எந்திரிச்சு போகாத மாதிரி அவரையும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இல்லை தூங்கிறீங்கடா உங்கள் டயர்டில். நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா தாண்டா ஹால்லே படுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. வேகமாக உங்கள் ரூமை தாண்டா ஒரு மாதிரி லாக் பண்ணுறாங்க. பார்த்தா ரூம் வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அவங்களும் லைட்டாக தள்ளி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. தயாங் ஹிப்பு வரைக்கும் ஒரு மாதிரி பெட்ஷீட் கவரில் இருக்குடா. நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க. அதுவும் தயாங்க ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு கதவை தாண்டா லாக் பண்ணிட்டு அவங்க வாட்டில் வெளியில் போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் இது எப்படி அப்படின்னு தான் ஒரு மாதிரி குழப்பத்தோட ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களும் ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களும் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாண்டா உங்கள் பாடி பூரா ரொம்ப பெயினாக இருக்குது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஹேண்டை தாண்டா பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் நைட்டு கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் மூச்சு வருது. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரை பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட ஜஸ்ட்டு உங்கள் ஹெட்டை தூக்கி அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவ்வளோதான், மேட்டர் ஓவர்.